சச்சின் ரீ-ரிலீஸ் முதல் நாள் வசூல் பற்றி பார்ப்போமா? தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் 2005ஆம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் குறித்த விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்றைய குட் பேட் அக்லி படத்தின் கலெக்ஷனை விட சச்சின் வசூல் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற தமிழ் ரொமான்டிக் காமெடி திரைப்படங்களில் ஒன்று சச்சின். இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக ஜெனிலியா அவர்கள் நடித்திருப்பார். இப்படம் 2005ஆம் ஆண்டு வெளியான போது குழந்தையாக திரையரங்குகளில் இப்படத்தை பார்க்க நினைத்தவர்கள் வளர்ந்த பின்பும் இதனை தியேட்டரில் பார்க்க ஆவலுடன் இருந்தனர். இதையடுத்து ஏப்ரல் 18ஆம் தேதியான நேற்று இப்படம் பல திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. இதன் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா? நடிகர் விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் பலர் சமீப காலமாக பாக்ஸ் ஆபீஸ் கிங் என்று அழைப்பதுண்டு. அவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பது ஒரு காரணம் என்றாலும் இவர் படங்கள் பெரும்பாலும் போட்ட பட்ஜெட்டை எடுத்துவிடும். அது மட்டுமல்ல, இவர் ஹீரோவாக நடிக்கும் படங்கள் முதல் நாள் விமர்சனம் வருவதற்கு முன்னரே ப்ரீ புக்கிங்கில் அதிக வசூல் பெறுவது வாடிக்கையாகி வருகிறது. வேறு எந்த நடிகரின் படங்கள் ரீ-ரிலீஸ் ஆகும் போதும் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த முதல் நாள் வசூல் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. சச்சின் படமும் இந்த வெள்ளி விடுமுறை தினத்தை முன்னிட்டு வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து இப்படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் சுமார் ரூபாய் 12 லட்சம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. மாலை நிலவரப்படி தமிழகத்தில் மட்டும் சச்சின் படம் சுமார் ரூபாய் 6 கோடியை வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொகை இரவு காட்சியுடன் சேர்ந்தால் ரூபாய் 10 கோடியை தாண்டலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, நாளை மற்றும் நாளை மறுநாள் என்பதால் அந்த நாளுக்கான புக்கிங்கும் ஃபுல் ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது. அஜித் அவர்கள் நடிப்பில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி வெளியான படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கியிருந்தார். இது முழுக்க முழுக்க அஜித் அவர்கள் ரசிகர்களுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படமாகும். புனித வெள்ளியான இன்று சச்சின் படத்திற்கு அதிக கூட்டம் சென்றதாகவும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வசூல் இன்று குறைந்து காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.